ஹலோ நண்பா. நாம் போன வீடியோ லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோ ரொம்பவும் இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருந்தாங்க. பல வருஷமாகவே ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்காக ஒரு பெரிய அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தாரு. அவரோட ஃபேமிலியுமே ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலியாக இருந்தது. அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணமும் முடிவாயிடுச்சு. இன்னும் 2 மாதத்தில் திருமணம் ஆக போகுது. அந்த சமயத்தில் இவர் பைக்கில் போகும்போது அவருக்கு பயங்கரமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவருக்கு பயங்கரமாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு, 2 சர்ஜரியாவது கண்டிப்பாக இவருக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பணமும் கட்டுறாங்க. அவங்களுடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச எல்லா காசுமே ஹாஸ்பிட்டலுக்கே செலவாகுது. அந்த காசு மட்டுமே பத்தாவ இன்னும் நிறைய காசு தேவைப்படுது. அவங்களுடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகைகளையும் அவருடைய ஒய்ஃபை நகைகளையும் எல்லாமே விற்று எல்லாமே செலவு செய்கிறாங்க. அவருமே முழுசாக ரிக்கவர் ஆகிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அவர் வீல் சேரில் தான் இருக்கார். அவருடைய ஃபேமிலியுமே மிடில் கிளாஸாக தான் இருந்தது, இப்போது ரொம்ப லோ ஆயிடுச்சு. நாம் எப்போவுமே நம்மளுடைய வருமானத்தில் எமர்ஜென்சி அமௌண்ட், அதாவது அவசரகால தேவைக்காக எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம சேர்த்து வைக்கிறதே கிடையாது. நாம் எல்லாமே ஏதாவது ஒரு கோலுக்காக மட்டும் தான் சேர்த்து வைப்போம். ஆனால் பல பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சேலரியில் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை எப்பவுமே எடுத்து வைக்கணும். அவசர காலத்தில் இதை போல மெடிக்கல் ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத ப்ராப்ளம் வந்தாலும் இந்த மணி அந்த டைமில் யூஸ் ஆகும். அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டை நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பல பேர் மிடில் கிளாஸாக தான் இருக்கும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நமக்கு ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் போது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை நம்மளால் எடுத்து வைக்கவே முடியாது. நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா, கோவிட் டைமை சொல்லலாம். இந்த கொரோனாங்கிற அப்படி ஒரு வைரஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எல்லாரையும் இது வீட்லேயும் முடக்கி வச்சிடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்தது. ஆனால் இன்னமும் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல பல வைரஸ்கள் இன்னமும் இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி காலத்தில் நம்ம கிட்ட சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையும் நம்ம முழுசாக எழுந்துடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்பவும் முக்கியமான இன்சூரன்ஸ். அது நம்ம எல்லாருமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டே ஆகணும். என்னுடைய ரிலேஷன்லையும் சரி, என்னுடைய ஃபேமிலியிலும் சரி, இந்த மெடிக்கல் ப்ராப்ளமில் பல பேர் பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஸோ இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி நம்மக்கிட்ட சரியான விழிப்புணர்வு இல்லை, மக்களும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுக்க மக்கள் ஏன் ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஒரு குறிப்பிட்ட பிளானில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5 லேக்கோ இல்லை 10 லேக்கோ சூஸ் பண்ணுறோம்னா, அந்த 10 லேக் நமக்கு வேணும் அப்படின்னா எத்தனை காலத்துக்கு அது யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதற்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாம் பே பண்ணுவோம். இப்போ நம்ம 10 லட்சம் 2 வருஷத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 27,000 இல்லை 30,000 நாம் அந்த மெடிக்கல் கம்பெனிக்கு நம்ம பே பண்ணுறோம். அது நம்மளுடைய சேஃப்டிக்காக நாம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி அந்த பாலிசியை வாங்கிக்கிறோம். ஸோ மக்களுடைய கேள்வி என்னவா இருக்கலாம், இந்த 2 வருஷத்தில் எனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, எனக்கு எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் நடக்கலை அப்படின்னா அந்த 30,000 எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த 30,000 கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ கொடுத்த அமௌண்ட்டு திரும்ப நமக்கு கிடைக்காதே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த 30,000 பே பண்ணால் 2 வருஷத்தில் நம்ம 10 லட்சம் நம்மளோட மெடிக்கல் ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்காமல் அவங்க குறிப்பிட்ட இந்த 30,000 மட்டுமே யோசிக்கிறதால பல பேர் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு மெடிக்கல் இன்சூரன்ஸை இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக யோசித்து அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்து அதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தால் உங்களால் அந்த பணத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசித்து நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுங்க. என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எல்லாரும் லைஃப்லையும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இன்னைய மார்க்கெட்டில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான பல கம்பெனிகள் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டு கம்பெனி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் நான் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் எந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபேமிலி இன்சூரன்ஸா இல்லை இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸா அப்படின்னு பார்க்கணும். ஃபேமிலினா நம்ம ஃபேமிலியில் அம்மா அப்பா தங்கச்சி யாராக இருந்தாலுமே அவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாக அப்படின்னா நமக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க தனித்தனி ஆளாக ஒவ்வொரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிநபருக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாகவே 10 லட்சத்துக்கான ஒரு பாலிசியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அதில் ஒரு வருஷத்தில் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டதுன்னா அதில் 5 லட்சம் செலவாகிடும். அதே விஷயத்தில் இன்னொரு நபர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாலிசி யூஸ் ஆகாமலே போயிடும். அதை நீங்கள் இண்டிவிஜுவலாகவே யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் 10 லட்சம் ரூபாய் பாலிசி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு பாலிசியை சூஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவல் பாலிசியை சூஸ் பண்ணுறது ரொம்பவும் பெஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் எந்த விஷயத்தை பார்க்கணும்னா அது கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்னு பார்க்கணும். கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்கன்னா உங்களுடைய முழு மருத்துவ செலவையும் அந்த பாலிசி கம்பெனி எடுத்துக்கும். சில கம்பெனிகள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் முதல்ல கொஞ்சம் பே பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பே பண்ணுறோம், அந்த பில்லை வச்சு நீங்கள் அப்புறமா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த சூஸ் பண்ணாதீங்க. இந்த பாலிசியில் ரூம் ரெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது நீங்கள் ப்ரைவேட் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமோட சார்ஜஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7,000 இல்லை 8,000 இருக்கலாம். அதை தாண்டியுமே ரூமோட ரெண்ட் இருக்குது. அதனாலேயே நீங்கள் ஒரு பாலிசியை சூஸ் பண்ணும்போது அதோடைய ரூம் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவும் கவனமாக கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு சர்ஜரி பண்ணிட மாட்டாங்க. அந்த ப்ராப்ளத்தை டேப்லெட்டாலேயோ இல்லை வேறு ட்ரீட்மெண்ட்டாலேயோ சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டாலுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆன உடனே திரும்ப ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொட்டீன் செக்அப் பண்ணிக்கணும். அதற்கான டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷனோ நீங்கள் ரொட்டீனாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பாலிசி எடுக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் கவர் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நாளோ 60 நாளோ நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அதுவுமே இந்த பாலிசியில் கவர் ஆகும். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு போன பிறகும் கூடவே நீங்கள் ஒரு 90 நாட்களுக்கோ அல்லது ஒரு 60 நாட்களோ ரொட்டீன் செக்அப் வரும்போது அதுக்குள்ளான செலவையும் இந்த பாலிசியை எடுத்துக்கிற மாதிரியான பாலிசியை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து சூஸ் பண்ண. ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். 2 வருஷத்துக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கான பாலிசி எடுத்து அந்த 10 லட்ச ரூபாயை ஒரு டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது அப்படியே வேஸ்ட்டா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் 3ஆவது வருஷம் உங்களோட பாலிசியை ரினியூவல் பண்ணும்போது இந்த 10 லட்சத்துலேருந்து பாதிக்கு பாதி அமௌண்ட் உங்களுடைய 3ஆவது வருஷத்தில் ஆட் ஆகும். அதாவது நீங்கள் 3ஆவது வருஷம் 10 லட்சத்துக்கான பாலிசி எடுக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணாத பாலிசிலேருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கவர் ஆகி டோட்டலாக 15 லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது 15 லட்சத்துக்கு உண்டான மருத்துவ செலவுகளை 3ஆவது வருஷம் பாலிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாலிசி எடுக்கும்போது நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத ரொம்பவும் கவனமாக கவனிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வர பாலிசியில் எல்லாத்துலேயுமே ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் கவர் பண்ணிடுறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகணுனாலும் சரி, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரதாலும் சரி, அந்த ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் கூடவே இந்த பாலிசிங் கம்பெனியை ஏற்றுக்கிறாங்க. இந்த அளவுக்கு முக்கியமான இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை நம்ம லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் செலவு பண்ண போகிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டுமே யோசிக்காமல் அதனால் உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடு. நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும் தான் இந்த பாலிசியை பற்றியான விழிப்புணர்வு தெரியாமல் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை நம்ம எடுக்காமல் இருக்கிறோம். நாம் ஒன்றும் அதானி அம்பானி கிடையாது. நம்மளால் நம்மளோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கூட பார்த்துக்க முடியாது. அதனால் தயவு செய்து இந்த வருஷமாவது நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுங்க. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயிலை படித்து பார்த்துட்டு ரொம்பவும் தெளிவாகவும் நிதானமாகவும் எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பல ஏமாத்துற ஆளுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டு உங்களோட பணத்தை இழக்காமல் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன். எனக்குமே அந்த பணம் கட்டும்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது நான் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. நான் ஆல்ரெடி சேர்த்து வச்சுக்கிற அமௌண்ட்டுமே நான் லூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸால் ஃபுல் ட்ரீட்மெண்ட் என்னால் பார்த்துக்க முடியும். அதனால் என்னுடைய சஜஷன், நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஏஜ் கம்மியாக இருக்கும் போது நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். உங்களுடைய ஏஜ் அதிகம் ஆக 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 நீங்கள் மந்த்லி கட்டுற ப்ரீமியமும் ரொம்ப அதிகம். என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா கூட பரவாயில்ல, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தயவு செஞ்சு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருங்க. வயசான காலத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்களும் மணிக்காக ப்ராப்ளம் பட தேவையில்லை, அவங்களுக்குமே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதனால் ரொம்பவும் யோசிக்காமல் ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சேஃபாக. அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.